அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இரவு நேர ஓட்டம் எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் வே, அதாவது நான் அடிக்கடி இந்த மடாக்கா ரோடுன்னு சொல்கிறேன்ல, மதுரக்கா ரோடுன்னு, அந்த மாதிரி ரோடு சிங்கிள் வே. அதாவது ஒரு வண்டி போகிறது, ஒரு வண்டி வர்றது, ஒன் வே. அந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் போகும்போது தூரத்தில் காரோ லாரியோ வருது, நைட் நேரம், இரவு நேரத்தில் பேக்லேயும் ஒரு வண்டி வருதுன்னா உடனே நீங்கள் இண்டிகேட்டர் கொடுத்து பேக்கில் உள்ள வண்டியை நிறுத்தணும். அது என்ன, எப்படி நிறுத்தணும், இண்டிகேட்டர் எப்படி போடணுங்கிறத என்னுடைய வண்டியில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இல்லை என்றால் இவர் பின்னாடி 100-120 வருவார், முன்னாடி வர்ற கார் 100-120 வரும். இந்த ரெண்டு பின்னாடி இவ்வளோ பெரிய ட்ரெய்லருக்கு பின்னாடி வர்ற காருக்கு முன்னாடி வர்ற வண்டி தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அது எங்கேயோ தூரத்தில் வருதுன்னு இவரும் ஏறிடுவார், அவரும் ஏறிடுவார். ரெண்டு வண்டியை நம்ம ட்ரெய்லருக்கு சென்டரில் அடிச்சுக்கிட்டு நம்ம வண்டியிலையும் ஆபத்து வரும். கேட்டால் ரிப்போர்ட் எப்படி, ட்ரெய்லர் வந்து எனக்கு சிக்னல் போடலை, நான் அங்கே தூரத்தில் வருதுன்னு ஏறிட்டேன். இது பெரிய பிரச்சனைகள் கொண்டு விடும், எல்லாருக்குமே இது ஆபத்து. அதனால தயவுசெய்து இரவு நேரத்தில் என்ன ஃபாலோ பண்ணணுமோ டிராஃபிக் ரூல்ஸ் படின்னு இல்லை, ஒரு மனிதாபிமானத்தோடு அதை பண்ணணும், சரியா? அதை நீங்கள் முறையாக படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்கள், ஒரு 20 வண்டி போகும், நம்ம டபுள் ட்ராக் பிடிச்சி போயிட்டுருப்பேன். அது எனக்கும் ஒருவருக்கும் உள்ள பிரச்சனை, புரியுதா? டபுள் ட்ராக் போகல, இடையில டக்குன்னு ஒருத்தர் லெஃப்டில் கட் பண்ணுவான், ஒரு இண்டிகேட்டர் இருக்காது, ஒன்று இருக்காது. இதுதான் அறகுறங்கிறது. இப்போ எதுக்கு நம்ம திட்டுறோம் தெரியுமா? கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் அநியாயமாக பேசிக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வந்து இப்படி உட்காந்துட்டு ஓட்டி பாரு, அப்போ தெரியும். ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்த ரூல்ஸ் ஐப்பெல்லாம் புதுசாக வந்து புரியுதா, யாருன்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், புரியுதா? நம்ம ஆட்கள் யாரும் இங்கே தப்பு பண்ணலை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், புரியுதா? அதனால இங்கே வந்து உட்காந்துட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ இன்னும் ரொம்ப மோசமாகும் இப்போ உள்ள டிரைவிங்லாம் வந்துட்டு. உண்மையிலே இதெல்லாம் வந்து டிரைவிங் தான் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில. ஒரு உயிர் பாதுகாப்புக்கு என்ன இண்டிகேட்டர் போடணும், ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எந்த பேடு கமாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பேடு கமாண்டுக்கும் நான் பதில் போட மாட்டேன். ஏன்னா உங்களை நான் மதிக்கலைன்னு அர்த்தம், எனக்கு அவசியமே கிடையாது. நீ வீடியோ புரியாமல் என்ன வந்து திட்டி போட. ஒரு ஆள் போட்டிருக்காரு, இந்த பேர் போட்டாக்கிட்ட அட்ரஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. எடுத்துகிட்டு அவரை பற்றி விசாரித்தேன், பெரிய போதையிலே பெரிய ஆள் போல இருக்கு அவர். இந்த எம்மனி வந்து வண்டியை நிப்பாட்டினார் பாட்டிலில் காட்டிக்கிட்டு. நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன், பாட்டிலில் காட்டியிருக்காரு. நான் பொதுவாக தண்ணிக்காக நின்றுவேன், யாராக இருந்தாலும். தண்ணி நினச்சி நிற்கப்போ அவர் ஏற்ற சொன்னார், நான் கசரில் கொண்டு விடுனாரு. நான் முடியாது தம்பியே, தண்ணி வேணா தாரன்ட்டு போயிட்டேன். அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு, நீ என்ன பூனாக்கு நீ நிப்பாட்டின வண்டின்னு கேட்காரு. அட தண்ணிக்காக அந்த ஆள் நிற்கிறான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு பிறகு தான் அவருடைய ஐடிலாம் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் வேறு போதை பிடிச்சா போல தெரியுது. போதை எல்லா போதையும் இருக்குது அவர்கிட்ட. அவன் அதை கமெண்ட் பண்ணியிருக்கான். ஒரு வீடியோவினுடைய அர்த்தம் தெரியாமல் இவனுங்களுக்கெல்லாம் வந்து போட்டு என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது, மற்றவங்கள நான் பேசலை, புரியுதா? சிந்திக்க தெரியல, புரிய தெரியல. நம்ம அந்த இடத்துல உட்காந்து நாளைக்கு நமக்கு இதான நிலைமை. ஒருத்தர் தண்ணி கேட்குறான்னு சொல்லி தானே நான் நிப்பாட்டி இருக்கேன்னா, நீ என்ன பூனாக்கு நிப்பாட்டினு கேட்கான். இவனுடைய பிறப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க, புரியுதா? நீங்கள் அடிக்கடி இப்படியே கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப ஆபத்து. இப்போ ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். நல்ல வீடியோக்கள் போடுவதற்கு கெட்ட மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போகும்போது அது ரெக்கார்டு, நாங்கள் இப்போ ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க, இவன் ஏன் அந்த கருத்தை போட்டிருக்கான்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் பாயுது. அந்த சட்டமாக வந்துருச்சு இப்போ. அதனால் கொஞ்சம் ரொம்ப, நான் மற்ற ஆளுகளை சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி கேஸ் தான். அந்த பூனா தேனான்னு போடுறேன், என்னன்னே புரியல எனக்கு. இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்களே, வீட்லேயும் இப்படி தான் பேசுவாங்களாங்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. சரி விடுங்க, அதுக்கெல்லாம் நான் அதுக்கு தான் பதிலே சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். அன்பு தமிழ் சொந்தங்களே,
இந்த மாதிரி இடத்துல நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இது ஒரு சின்ன ஒரு ஹில்ஸு. இதுக்கு பிறகு லைன் இருக்காது, ரோட்டில் வந்து கோடு போட்டிருக்க மாட்டாங்க. இது 2 பக்கமும் மலை இருக்குது. இப்போ நம்ம இதில் நம்ம வண்டி பவர்னு சருன்னு ஏறி போய்கிட்டே இருப்போம். ஆனால் அங்கே மேலே ஏதாவது ஒரு வண்டி ஸ்லோ போனால் தெரியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதான்? நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி இந்த ஆர்பிஎம் அப்படி கரெக்டாக இங்கே வருங்க அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரைட் போடும். இது ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் தான். எல்லா வண்டியும் லோ பெட்டு அது இதுன்னு. இப்போ வண்டி இல்லை, வண்டி இருக்கும்போது நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிரும். நம்ம அங்கேருந்து ஏற்றந்தானேன்னு ஏறி அப்படியே ஒரு பெரிய டர்னிங் அது ரைட்டு திரும்பி அப்படி ஒரு லெஃப்ட் ஒன்று போடும். இங்கே பாருங்க, நைட்டில் புதுசாக வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரோடு பாருங்கள் எங்கிட்ட போகுதுன்னு பாருங்கள், கவனமாக. இப்போ நமக்கு எல்லாம் தலையில் இருக்குது. அப்படியே இந்த ரோடு இப்படி தான் போகும். இதுக்கு பிறகு ஒரு ஏறும், இது ஒரு டவுன் இருக்குது அப்படின்னு நமக்கு தலையில் இருக்குது. புதுசாக வரக்கூடியவங்க ரொம்ப கவனமாக வாங்க, சரியா? இங்கே பாருங்கள், இந்த லைனே இருக்குது. அது லைன் போடலை இதில், அது கொஞ்சம் விட்டு இந்த பாருங்கள். இது சரியான ஒரு ஹில்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வண்டி ஏறுது பார்த்தீங்களா முன்னாடி, அங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே தூரத்தில் பார்த்து 2 தான் போகுது. எத்தாப்பில் வண்டி இல்லை, நல்ல ஹில்ஸு. நல்லா பார்த்துக்கிறேங்க. ஒரு டைனா ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கு, ட்ரெயிலர் ஒன்று ஏறுது, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரல. இந்த டைனாவை அடிச்சிடலாம். அது டைனிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனம். சருன்னு இறங்கி வந்துடுவாங்க. ஒரு இதாக அங்கே பாருங்க, தெரியுதா? அங்கே பாருங்க, ரொம்ப டேர்னிங் இது பாருங்க. பட்டுன்னு ஓடி வந்துடணும். இன்னைக்கு பார்த்து செம்ம லோடு வச்சுருக்கான். 42,600 இருக்குது டோட்டல் வெயிட்டு. ஏறுது பாருங்க ஒரு வண்டி முன்னாடி. நல்ல ஏற்றம், இது சரியான ஏற்றம். முன்னாடி ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி வண்டி வருது. அவனை இண்டிகேட்டர் போட்டு அதை ஸ்லோ பண்ணணும். இப்போ பாருங்கள், பின்னாடி வருது வண்டி, வருதா? இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டணும், இல்லைன்னா அவன் ஏறிடுவான். இப்போ பாருங்கள், தெரியுதா? பின்னாடி ரொம்ப ஆபத்து. இப்போ போய் சொல்லலாம் அவனை. போட்டு பார்த்தீங்களா, முன்னாடி வண்டி வந்து அவன் வந்த வேகத்துக்கு மேலே ஏறி இருந்தான்னா, அவ்வளோ பெரிய ட்ரெய்லருக்கு பின்னாடி கார் வரும்போது முன்னாடி டர்னிங்கில் தெரியாது.
அப்போ நம்ம அவருக்கு மரியாதை கொடுத்தோன்னு ஒரு சிக்னல், எவ்வளோ பெரிய ஆபத்து உண்டாயிரும் தெரியுமா? சாதாரண ஒரு சிக்னல் பார்க்க போனான், அங்கேருந்து வந்த வண்டியை நான் கவனிச்சேன், சிக்னல் போட்டு நிப்பாட்டிட்டேன். அவன் சுலோ பண்ணிட்டான் என் வண்டி பின்னாடி. இப்போ ஏத்தாப்பில் வந்து 2 வண்டி போன பிறகு நான் சிக்னல் கொடுத்தா ஏறிட்டார். அவர் என்ன சொல்லுவார்? சுக்கரன்ட்டு போவார், நன்றின்னு. ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, நன்றி.